ஒரு டைம் வாய்ஸ் வாய்ஸ் கேக்குதா? வாய்ஸ் கேக்குதா? வாய்ஸ் பண்ணுங்க ஒரு டைம். நவ் கிளியர். எஸ் சார். வெரி குட். நவ் கிளியர் சார். குட், குட். குட்மா. சூப்பர்மா. நவ் ஆடிபிள் சார் நிதேஷன். வெரி குட் நிதேஷன். குட். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். ஏம்மா ஓகே ரைட்மா. டன். ஸோ நம்ம வி கேன் ஸ்டார்ட் த செஷன்மா. வி கேன் ஸ்டார்ட் த செஷன். ரைட். ஸோ கேன் ஸ்டார்ட் த செஷன். இன்னைக்கு வந்து வி கேன் லாஸ்ட் டாபிக்மா ஒரே ஒரு டாபிக் வந்து நம்ம பெண்டிங் இருக்கு. ஸோ ஆங்குலர் மொமெண்டம். ஸோ அதுக்கு முன்னாடிமா எல்லா எல்லா ஸ்டூடெண்ட் வந்து லைக் பண்ணுங்க. கண்டிப்பா மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ எவ்ரி ஒன் லைக் பண்ணுங்க. நம்மளோட செஷன் வந்து லைக் பண்ணிடுங்க. எல்லாரும் லைக் பண்ணுங்க. யாராச்சும் மறந்துருங்க. கண்டிப்பா நம்ம செஷன் கிளாஸ் வந்து லைக் பண்ணுங்க. எஸ் சார். கண்டிப்பா, கண்டிப்பா. லைக் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ ஷேர் அவர் சேனல் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா. ரைட். ஸோ வி வில் ஸ்டார்ட் நவ். ஓகே ரைட். ஸோ ஸோ இங்க வந்து ஒரு நெட்வொர்க் இஷ்யூ காரணமா இது ஓப்பன் பண்ண முடியல. ரைட். ஸோ அம்மா நம்மளோட பிஎம்என்டி ஆப்ல பார்த்தீங்கன்னா, ஸோ வி ஹேவ் த டிஃபரெண்ட் பேக்கேஜஸ் ஓகேவா? ஸோ ஒரு டிஃபரெண்ட் பேக்கேஜ். ஸோ பிசிக்ஸ்க்கு வந்து ஒரு பேக்கேஜ். அதே மாரி கெமிஸ்ட்ரிக்கு ஒரு பேக்கேஜ். ஸோ 2ம் சேர்த்து ஆல்சோ வி ஹேவ் ஒன் பேக்கேஜ் பிசிக்ஸ் பிளஸ் கெமிஸ்ட்ரி. ஸோ லைவ் அண்ட் ரெக்கார்டிங் கிளாஸஸ் எல்லாமே அதில வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ அது எல்லாமே லாஸ்ட் மந்த் டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷன் பேட்ச் துர்காதேவி அண்ட் கிருத்திகா சுரேஷ்குமார் ஆல்சோ காட் யூடியூப் செஷன். கன்சிஸ்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த கண்டிப்பா தே வில் கெட் தட் பேக்கேஜ். ஸ்டூடெண்ட்ஸ் நவம்பர் மந்த். ஸோ அதே மாதிரி குட். ஸோ அதே மாதிரி வி ஹேவ் த நீட் நாயகன். ஸோ நம்மளோட கிளாஸ் நோட்ஸ் கம்ப்ளீட்லும் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெட்வொர்க் வந்து இஷ்யூனால அந்த பேஜ் காட்ட முடியல. ரைட். ஸோ எனிவே லைக் பண்ணுங்கம்மா, ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட சேனல். ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க. மறக்காம ஷேர் பண்றேங்க. ரைட். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் த டைம் நம்ம செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட்மா ஆங்குலர் மொமெண்டம் ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து டாபிக்மா ஆங்குலர் மொமெண்டம் ஓகேவா? வந்து நம்ம பார்க்க போற டாபிக்மா ஆங்குலர் மொமெண்ட். ஸோ இது பத்திமா ஒரு பெரிய லெக்சரே இருக்கு நமக்கு ஓகேவா? ஆங்குலர் மொமெண்டம். ஸோ பட் வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஆங்குலர் மொமெண்டோட பேசிக் லெக்சர் ஓகே. இன்ட்ரோடக்ஷன் லெக்சர்ன்னு கூட சொல்லலாம். ஒரு பேசிக் லெக்சர்மா. பேசிக் ஓகே. இது வந்து பேசிக். ஸோ ஆங்குலர் மொமெண்டமோட பேசிக் லெக்சர் ஓகேவா? அண்ட் ஆல்சோ நம்ம ரைட். ஆங்குலர் மொமெண்டம் இது ஒரு பேசிக் லெக்சர். ஓகே. அப்புறம் வந்து நாளைக்கு నుంచి வி ஆர் கோயிங் டூ ஸ்டார்ட் த நெக்ஸ்ட் சாப்டர் கிராவிடேஷன். ஓகே. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்மா. ஸோ நீட் எக்ஸாம்ல வந்து இந்த கிராவிடேஷன் சாப்டர வந்து உங்களுக்கு இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டுனா, கண்டிப்பா 12th பிசிக்ஸ்ல வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். இப்ப நெறைய பேருக்கு வந்து இந்த பாயிண்ட் தெரியாது. நீங்க எஸ் குட் ஈவனிங் துர்காதேவி. நம்ம எத்தன பேருக்கு கிராவிடேஷன் நல்லா புரியுதோ, கண்டிப்பா நீங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் ஃபீல்ட் 12ல வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் சூப்பரா உங்களுக்கு கனெக்ட் ஆகும். அதனால தான் சொல்லிறேன். ஸோ, நாளைக்கு கண்டிப்பா கிராவிடேஷன் சாப்டர்மா ஐ அம் கோயிங் டூ ஸ்டார்ட். கிராவிடேஷன் சாப்டர் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். அதனால தான் எல்லா ஸ்டூடெண்ட் கண்டிப்பா மறக்காம நாளைக்கு வந்து கிராவிடேஷனுக்கு வந்துருங்க. ஸோ, இன்னைக்கு வி வில் ஸ்டார்ட் ஆங்குலர் மொமெண்டம். யாஹ்! ஸோ அண்ட் இந்த ஆங்குலர் மொமெண்டம் வந்து ஒரு பேசிக் லெக்சர் நாம இப்போ பார்க்க போறோமா. பேசிக் லெக்சர் ஓகே. இன்ட்ரோடக்ஷன்னு கூட சொல்லலாம். எஸ். அப்புறமா ஆங்குலர் மொமெண்டமோட இன் டெப்த் ஓகே. இன் டெப்த் வந்து நம்ம வந்து ஒரு சண்டே வந்து ஆங்குலர் மொமெண்டமா ஒரு ஓகே. ஸோ ஒரு 2, 3 ஹவர்ஸ் லெக்சர் இருக்கும். ஆங்குலர் மொமெண்டம். ஸோ கான்செப்ட்ஸ் ஆங்குலர் மொமெண்டம் இன் ரொட்டேஷனல் மோஷன், ஆங்குலர் மொமெண்டம் பத்தி ஃபுல்லாவே நமக்கு
ஒரு பெரிய லெக்சர் இருக்குமா, ஒரு 2 to 3 ஹவர்ஸ் கண்டிப்பா ஒரு பெரிய லெக்சர் இருக்கு. அந்த அந்த லெக்சர் வந்து ஒரு சண்டே வந்து நம்ம மார்னிங் வந்து ஒரு 10 டூ ஒரு 11, 10 டூ லைக் ஒரு 1:00 ஒரு 3, 4 ஹவர்ஸ் செஷன் இருக்கு. அந்த மாரி நம்ம பிளான் பண்ணலாம் ஒரு சண்டே. ஓகே. நமக்கு பிரேக் வந்துட்டு வேண்டாம். அதனால தான் நவ் ஐ வில் ஸ்டார்ட் ஆங்குலர் மொமெண்டம் பேசிக் லெக்சர்மா. எல்லாரும் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்க. ஆங்குலர் மொமெண்டம். ஓகேவா? வாட் இஸ் ஆங்குலர் மொமெண்டம்? டைரக்ஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். எல்லாமே இதுல வந்து உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். எல்லாமே லைக் பண்ணுங்க செஷன். ஆல்சோ ஷேர் த செஷன். ஆங்குலர் மொமெண்டம். ஆங்குலர் மொமெண்டம். ஓகேவா? ஸோ ஆங்குலர் மொமெண்டம். ஓகேவா? இந்த ஆங்குலர் மொமெண்டம் வந்து எல் பார் சிம்பல் வந்து எல் பார் ஆர் ஜே பார். ஆங்குலர் மொமெண்டமோட சிம்பல் வந்து என்ன? எல் பார் ஆர் ஜே பார். ஓகே. எனி சிம்பல் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஆங்குலர் மொமெண்டம்க்கு எல் பார் ஆர் ஜே பார் ஆக்சுவல். ரைட். இப்போ வந்து ஓகே. பாருங்க எல்லாரும் நல்லா பாருங்க. நவ் ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் ஒரு சின்ன டயகிராம். ஓகே. ஈவன் வந்து நமக்கு நியூமெரிக்கல்ல கூட இதே டயகிராம் வந்து வி ஆர் கோயிங் டு யூஸ் இட். நம்ம டயகிராம் ஆல்சோ வி ஆர் கோயிங் டு யூஸ் திஸ். ரைட். ரைட். எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள்மா ரைட். இது பாடி ஆஃப் என்ன சொல்லுவோம்? பாடி ஆஃப் மாஸ் ஆ. இந்த பாடியோட வெலாசிட்டி இந்த பாடி வந்து வெலாசிட்டி எவ்வளோ? v. பாடி வெலாசிட்டி வந்து v. ஓகே. அண்ட் திஸ் இஸ் த r ன்னு சொல்லலாமா? திஸ் இஸ் கால்ட் r. r. Okay. See, m into v னா mass into velocity momentum. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் மேக்கிங் an angle of theta. இது கூட r ன்னு சொல்லலாம். ஆல்சோ r ன்னு சொல்லலாம். ஓகேவா? நல்லா பாருங்கம்மா. திஸ் இஸ் மாஸ் இன்டு வெலாசிட்டி. இந்த மாஸ் இன்டு வெலாசிட்டி வந்து மொமெண்டம். ஓகேவா? அண்ட் திஸ் இஸ் த r. now வாட் இஸ் ஆங்குலர் மொமெண்டம்? பாருங்க. L bar is equals to r bar cross. ஓகேவா? ஆங்குலர் மொமெண்டம் L bar is equal to r bar cross p. no L bar is r bar. மொமெண்டம்னா ஃபார்முலா தெரியுமா? எல்லாருக்கும் தெரியுமா? மொமெண்டம்னா என்ன சொல்லுங்க? momentum is equals to momentum is equal to mass into velocity. What is the momentum? சொல்லுங்க எல்லாரும். momentum is equals to mass into velocity. See தலைவா இங்க momentum வந்து vector quantity and velocity வந்து vector quantity and mass is a constant, right? mass வந்து magnitude மட்டும் தான் இருக்கும். அதனால mass is a scalar quantity. mass is a scalar quantity. ஓகேவா? done. mass is a scalar quantity. Very good. அதனால தான் இந்த p bar பிளேஸ்ல நம்ம என்ன எழுதணும்? m p bar. ஓகே. mass into velocity. எஸ். இப்படி இதே ஃபார்முலா வந்து நம்மம்மா m. ஓகே. m is a mass அம்மா கான்ஸ்டன்ட். அது வெளிய அனுப்பிங்க. வெளிய அனுப்பிட்டீங்கன்னா நீங்க எப்படி எழுதணும்? r bar cross v bar. இதுல தப்பே கிடையாதுன்னு ஜஸ்ட் m வந்து வெளிய அனுப்பிங்க. r bar cross v bar. Then that is equals to m. ఓకే. ఇప్పుడు ఆర్ బార్ క్రాస్ వి బార్ நம்ம 11th లైక్ మోషన్ ఇన్ ఎ ప్లేన్ లో பார்த்தோம். ఆర్ బార్ క్రాస్ వి బార్ எப்படி எழுதணும்? that is nothing but r. yes or no? That is rv sin theta. yes or no? rv sin theta which is nothing but mvr sin theta. ஓகேவா? இதுதான் magnitude of momentum. புரியுதா தலைவா? what is the magnitude of momentum? Very good. Magnitude of momentum is mvr sin theta. Okay. What is the magnitude of momentum? mvr sin. See, momentum வந்து நம்ம angular momentum வந்து vector quantity. Vector quantity na what is the direction? See, இதுதான் magnitude. Okay, magnitude னா வேல்யூ. angular momentum வந்து magnitude இருக்கும், direction இருக்கும். magnitude இருக்கும், direction இருக்கு. magnitude னா கண்டுபிடிச்சாச்சு. mvr sin theta. direction பத்தி சொல்லுங்க. What about direction? direction வந்து ஒண்ணும் இல்ல. இப்படி இது பாருங்க. இது v, velocity. இந்த diagram பாருங்க v. And this is the okay. இப்படி பாருங்க. இது velocity. Okay, என்னோட okay, this is the velocity. இது r vector. இது v. இப்படி பாருங்க. இங்கோட thumb finger எப்படி போகுது? Inside போகுது. direction of momentum, direction of angular momentum is inwards. R. இது வந்து இந்த curve finger இருக்க. The curve finger வந்து R. R bar cross V.
ஸோ ஆர். தீட்டா இங்க இருக்கா? இங்க பாருங்க. ஸோ உங்களோட கை வந்து இந்த இடத்துல నుంచి இந்த இடத்துக்கு மூவ் பண்ணணும். ஜஸ்ட் ஃப்ரம் ஆர் டூ விக்கு மூவ் பண்ணுங்க. உங்களோட ஃபிங்கர்ஸ் வந்து மூவ் பண்ணுங்க. ஆர் నుంచి வி. ஆர் இடத்த నుంచి விக்கு மூவ் பண்ணுங்க. அண்ட் தம்ப் ரெப்ரசன்ட் தம்பு தான் டைரக்ஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்ட்ட குடுப்போம். ஆர், ஆர் டு தீட்டா. ஓகே. டு இன்வர்ட் டைரக்ஷன். ஓகே. ஸோ அதனால தான் கேன் ரைட் ஆஸ் ஸோ வாட் இஸ் ஸோ இன்வர்ட் வந்து நம்ம பிசிக்ஸ்ல வந்தோமா கிராஸ் மார்க்டோ நம்ம வந்து இண்டிகேட் பண்ணிடலாம். ஸோ இன்வர்ட். ஓகே. இன்வர்ட்ஸ்னா கிராஸ் மார்க். அவுட் சைடு வெளிய வருதுன்னா டாட். ஓகே. ஸோ கிராஸ் எதுக்குமா? ஸோ கிராஸ் வந்து இன்வர்ட்ஸ். ஸோ கிராஸ் சிம்பல் வந்து இன்வர்ட்ஸ். ஸோ ஆங்குலர் மொமெண்டம் வந்து இன்வர்ட்ஸ் உள்ள போயிட்டு இருக்குன்னா கிராஸ். அவுட் சைடு வருதுன்னா டாட். So, Mahagovin, angular momentum is a vector quantity. Angular momentum ஓட magnitude எவ்வளவு? Angular momentum ஓட magnitude எவ்வளவு? Angular momentum ஓட magnitude வந்து mvr sin theta. பார்த்துக்கோங்க. ஸோ ஆங்குலர் மொமெண்டம் வந்து எவ்வளோ எக்ஸ்பிரஷன். ஸோ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன். ஒரு ஆங்குலர் மொமெண்டம் வந்து நம்ம எப்படி எழுதலாம் இதற்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஆர் பார் ப்ளஸ் பி பார். அதுக்கப்புறம் ஆர் பார். இந்த பி பார் எப்படி எழுதுறோம்? எம்வி பார். அதே மாதிரி இந்த எம் வெளிய அனுப்பினீங்கன்னா we can write as r bar plus v bar. So from the 11th physics law, motion in a plane law already we know. Okay, vector cross product. So the vector cross product நமக்கு என்ன தெரியும்? r bar plus v bar to rv sin theta. So அதனால தான் mvr sin theta. So angular momentum வந்து vector quantity. அதனால தான் so magnitude இருக்கும் and a direction உண்டு. So what is the magnitude of angular momentum? mvr sin theta. What about direction? So direction will be given by the okay உங்களோட hand. Okay, உங்களோட ரைட் ஹேண்ட். ஓகேமா, உங்களோட ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். ஸோ நீங்க என்ன பண்ணணும்? ஆர் டு வி மூவ் பண்ணுங்க அண்ட் தம்ப் வந்து will give the direction of the angular momentum inwards. Got it? Then right. Good mark. Super. அண்ட் ஆல்சோ ஒரு கொஸ்டின் கேட்கவா? அண்ட் ஆல்சோ இப்படி கூட சொல்லலாம். எக்ஸாம்ல வந்து நிதேஷன் ஒரு எக்ஸாம் இருக்கு. ஓகே. ஸோ இது வந்து நீட் எக்ஸாம் வந்து ஒரு ஆல் இந்தியா லெவல் எக்ஸாம். இந்த ஆல் இந்தியா லெவல் எக்ஸாம்ல வந்து கொஸ்டின் எப்படின்னா கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் துர்காதேவி இன்வர்ட் சொல்லிட்டா. பட் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சொல்றீங்களா? இது என்னோட ஒரு கொஸ்டின். என்னோட கேள்வி. ஒரு சொந்த கேள்வி. ஸோ கிளாக் ஓகே. கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா சொல்றீங்களா? ஸோ டைரக்ஷன் கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ்? ஒன் இஸ் கரெக்ட். குட் பியூலா, குட் பியூலா. எஸ், இட் இஸ் a clockwise direction. பாருங்க. ஸோ ஆர் வந்து உங்களோட கை வந்து ஆர் இடத்துல இருந்து வி வரைக்கும் மூவ் பண்ணணும். டயக்ராம்ல பாத்தீங்க. ஸோ மூவ் ஆர் ஃப்ரம் ஆர் டு யூ மூவ் டுவர்ட்ஸ் வி. ஸோ ஸோ clockwise direction. குட் குட் தலைவா, சூப்பர் தலைவா. clockwise direction. So now I will compare. Okay. So linear motion, angular motion ஒரே இடத்துல வந்து I am going to compare now. ஓகேவா? இங்க பாருங்க. Enology. Okay, I am going to do the summary மா. ஓகேவா? summary ஃபுல்லாவே summary வந்து குடுக்குறான். Very important summary. So comparison வந்து நம்ம வந்து I am going to do a comparison. So நல்லா பாருங்க எல்லாரும். See, இங்க first one ஓகேவா? See, நம்ம வந்து we have displacement. Yes என்னன்னா linear displacement. theta என்ன? Angular displacement. S is a linear displacement. Theta is a angular displacement. So linear displacement, angular displacement, what is the relation? என்ன relation நமக்கு இருக்கும்? சொல்லுங்க. That is S equal to R theta. So linear displacement, angular displacement க்கு நமக்கு என்ன relation வரும்? என்ன formula வரும்? என்ன expression இருக்கு? S equal to R theta. அதே மாதிரி what about second formula or second expression? Good. For example, we have the linear velocity. அதே மாதிரி angular velocity. So linear motion, angular motion. Linear velocity and angular velocity. So relation என்ன? சொல்லுங்க. V is equals to R omega. So this is the relations between linear velocity and angular velocity. Super survey. அதே மாதிரி linear motion లో we have tangential acceleration. 18 tangential acceleration.
ஸோ அப்புறம் வந்து இங்க பார்த்தீங்கன்னா, ஆங்குலர் ஆக்ஸலரேஷன். இது லீனியர் ஆக்ஸலரேஷன், இங்க ஆங்குலர் ஆக்ஸலரேஷன். ஓகே. அதனால தான் AT இஸ் ஈக்குவல்ஸ் டூ R alpha. So linear acceleration is called tangential acceleration and tangential acceleration is equal to R into alpha. So இந்த மாதிரி நீங்க வந்து கம்பேர் பண்ணணும். இங்க ஃபோர்ஸ், லீனியர் மோஷன்ல ஃபோர்ஸ், அங்க ரொட்டேஷனல் மோஷன் ஒரு ஆங்குலர் மோஷன்ல என்ன ரிலேஷன் இருக்கு சொல்லுங்க? That is tau bar is equals to R bar cross. So tau bar is equals to R bar cross F is the relationship between the linear motion and அதே மாதிரி தலைவா நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன். அதே மாதிரி ஒர்க் டன். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி நமக்கு வி ஹேவ் ஒர்க் டன். ஸோ ஒர்க் டன் ஃபார்முலா என்ன தலைவா? ஸோ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு இன்டிகிரேஷன் எஃப் டாட் எஸ். எஃப் வந்து ஃபோர்ஸ், டிஎஸ் வந்து ஸ்மால் டிஸ்பிளேஸ்மென்ட். ஸோ அதே மாதிரி இங்க பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் வில் ஈக்குவல்ஸ் டு இங்க ஃபோர்ஸ், இங்க டார்க். இங்க லீனியர் டிஸ்பிளேஸ்மென்ட், இங்க ஆங்குலர் டிஸ்பிளேஸ். கம்பேர் பண்ணுங்க அவ்வளோதான். அதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ஸ்டன்டேனியஸ் பவர். ஓகே. instantaneous power na if bar dot v, that is sorry, instantaneous power is equal to tau. இங்க force இங்க tau. இங்க linear velocity, இங்க angular velocity. அதே மாதிரி what about kinetic energy சொல்றீங்களா? What is the kinetic energy? கம்பேர் பண்ணுங்க linear motion, angular motion. So very good ma, very good Nideshan. So kinetic energy is equal to half. இதுதான் லீனியர் மோஷன், லீனியர் கைனெடிக் எனர்ஜி. So what about now angular kinetic energy? சொல்லுங்க. So that is, so angular kinetic energy is equal to half. So இங்க mass, இங்க mass is a linear motion. So m வந்து replace with the moment of inertia. Okay. So good. Devi, very good. So இங்க mass, இங்க moment of inertia, இங்க linear velocity, angular velocity. So half mv square linear kinetic energy, half I omega square rotational kinetic. அதே மாதிரி we have a formula number 8. So linear momentum is equal to mass into linear velocity. So அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா we have R L bar linear momentum, angular momentum. Here mass இங்க என்ன வரும்? So R bar cross P. ஓகேவா? So linear momentum, angular momentum. So angular momentum எப்படி எழுதுறோம்? R bar cross P bar. இப்போ தானே பார்த்தா? That is equal to MVR sin theta. So MVR sin theta. புரியுதா? MVR sin then அப்புறமா next good அதுக்கப்புறம் L is equals to எல்லாம் focus. So L is equals to MV. So R perpendicular. See எல்லாம் நல்லா பாருங்க. MVR perpendicular. ஓகேவா? கிறிஸ்டல் கிளியர் தலைவா. வெரி குட். MVR perpendicular. ஓகேவா? MR perpendicular. Good. இது எப்படி எழுதலாம்? That is equals to MV. So what is the R perpendicular component? அந்த R perpendicular component பத்தி சொல்றான். அதனால தான் இங்க ஃபர்ஸ்ட் இது ஃபோக்கஸ் பண்ணுமா எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரைட். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு பாடி இருக்கு. அந்த பாடியோட மாஸ் வந்து எவ்வளோனா எம். இந்த இடத்துல we have a body. The body of mass எவ்வளோமா it is small m. அந்த பாடியோட வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி அண்ட் இங்க வந்து தீட்டா. ஓகேவா? இது ஆல்ரெடி நமக்கு தெரியுமா? இட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு பேரலல் லைன். ஓகே. பேரலல் இங்க தீட்டானா ஓகே வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் லைன் வெலாசிட்டி இந்த எம்வி மொமெண்டம் எம்வி வந்து தீட்டா இது எவ்வளவு ஆங்கிள் சொல்றீங்களா? இங்க தீட்டானா இந்த வேல்யூ எவ்வளோ? சேம் தீட்டா. குட், வண்டர்ஃபுல், பியூட்டிஃபுல். சேம் தீட்டா. எஸ் சார். அங்க தீட்டானா இங்க தீட்டா, அங்க தீட்டா டிகிரி, இங்க தீட்டா டிகிரி, அங்க கீதா, இங்க கீதா, அங்க சீதா, இங்க சீதா, அங்க தீட்டா, இங்க தீட்டா. குட், வெரி குட்.
ரைட். இப்போ எனக்கு வந்துமா ரைட். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். ஜஸ்ட் இது வந்து ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ட்ரையாங்கிள். இது எவ்வளவுமா? இது பெர்பெண்டிகுலர். ஓகேவா? ரைட். இப்போ வந்து என்னோட கொஸ்டின் என்னன்னா, இது வந்து ஆர். ஸோ ஆர். ஸோ ஆர் வெக்டார். இந்த ஆர் வெக்டார் வந்து லைக் இந்த ஆர் வந்து 2 காம்போனன்ட்ஸ் வருமா? ஒன் இஸ் ஹாரிஜான்டல் காம்போனன்ட். another one is வெர்டிகல் காம்போனன்ட். இப்போ ஹாரிஜான்டல் காம்போனன்ட் எவ்வளவு சொல்றீங்களா? இது ஆர் இன்டு தீட்டா. ஸோ எவ்வளவு ஹாரிஜான்டல் காம்போனன்ட்? தீட்டா எந்த பக்கம்? தட் வில் பி த ஆர் காஸ் தீட்டா. இது எவ்வளவு? ஆர் காஸ். ஓகேவா? இது ஆர் காஸ் தீட்டா. வாட் அபௌட் திஸ் வெர்டிகல் காம்போனன்ட் எவ்வளவு? The vertical component வந்து r sin. புரியுதா தலைவா? So horizontal component வந்து r cos theta and the vertical component r sin. Because theta எந்த பக்கம்? That is a cos. ஆல்ரெடி நமக்கு தெரியும். Yes or no? Very good. அப்புறமா அதுக்கப்புறம் சின்ன ஸ்டோரி சொல்றா. அதே மாதிரி நீங்க வந்து ஜஸ்ட் இத எக்ஸ்டெண்ட் பண்ண பாருமா. இத எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இத எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ரைட். ஸோ அதே மாதிரி இங்க கூட நீங்க எழுதலாம். ஓகே. அதே மாதிரி இங்கே இது பாருங்க. இது எவ்வளோ? இது திஸ் இஸ் ஆல்சோ பெர்பெண்டிகுலர். ஓகேவா? இது ஒரு பெர்பெண்டிகுலர். நீங்க எப்படி பார்த்தாலும் ஆன்சர் வில் பி கரெக்ட். ஸோ எப்படி ஆன்சர் பண்ணாலும் கண்டிப்பா உங்களோட ஆன்சர் கரெக்ட். தலைவா இப்படி பாருங்க. இது பெர்பெண்டிகுலர். இது பாருங்க. இது என்னது? எம்வி. எம்வி என்னது? எம்வி. எம்வி என்ன? மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஸோ மாஸ் இன்டு வெலாசிட்டி எவ்வளோ? மாஸ் இன்டு வெலாசிட்டி மொமெண்டம். ஸோ இந்த மொமெண்டம்க்கு இது எவ்வளோ? இது பெர்பெண்டிகுலர். ஸோ இப்படி யாராச்சும் சொல்றீங்களா? இது எவ்வளோ சொல்றீங்களா? பார்ப்போம். ஸோ உங்களோட லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னு நமக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ இந்த வேல்யூ எவ்வளோ சொல்றீங்களா யாராச்சு? இந்த வேல்யூ எவ்வளோ? இந்த வேல்யூ எவ்வளோ? இந்த வேல்யூ யாராச்சும் சொல்றீங்களா? இந்த வேல்யூ எவ்வளோ? இந்த வேல்யூ. இந்த லைனோட வேல்யூ. எஸ் அக்ஷயா, நிதேஷன், ஜீவஜீவி, ரம்யா, யாழினி. வெரி குட். ஆர் சைன் இப்போ வந்து இது ஆர் சைன் தீட்டா. சேம் பேரலல் தானே? பேரலல் லைன். இது ஆர் சைன் தீட்டானா, இது வந்து ஆர் சைன் தீட்டா. அவ்வளவுதான். வெரி குட் தலைவா. ஸோ இந்தோட வேல்யூ வந்து ஆர் சைன் தீட்டா. இப்படி இது ஆர் சைன் தீட்டானா இது ஆர் சைன் தீட்டா. இப்படி நல்லா ஃபீல் பண்ணுங்க தலைவா. திஸ் இஸ் ஏ மாஸ். இங்க மாஸ் இன்டு வெலோசிட்டி. ஓகே. ஸோ மாஸ் இன் சொல்லலாம். இட்ஸ் மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஸோ இப்படி இந்த மாஸ் இன்டு வெலாசிட்டி இது என்னது? பெர்பெண்டிகுலர் காம்போனன்ட். ஸோ அதனால தான் எம்வி இன்டு ஆர் பெர்பெண்டிகுலர். ஃபீல் பண்ணுங்க. எம்வி இன்டு ஆர் பெர்பெண்டிகுலர். ஓகேவா? ஸோ எம்வி எம்வி இன்டு ஆர் பெர்பெண்டிகுலர். புரியுதா? ஃபீல் பண்ணுங்க. see சும்மா ஃபார்முலா எழுதணும். பட் அப்படி கிடையாது. அப்படி நம்ம படிக்கக்கூடாது. ஒரு ஃபீல் பண்ணணும். ஸோ எம்வி பாருங்க. எம்வி ஆர் சைன் பெர்பெண்டிகுலர். ஸோ எம்வி இன்டு ஆர் பெர்பெண்டிகுலர். அந்த ஆர் பெர்பெண்டிகுலர் ஃபீல். அந்த ஆர் பெர்பெண்டிகுலர் வேல்யூ எவ்வளோ? அந்த ஆர் பெர்பெண்டிகுலர் வேல்யூ வந்து ஆர் பெர்பெண்டிகுலர் வந்து வேல்யூ ஆர் சைன். அந்த ஆர் பெர்பெண்டிகுலர் வேல்யூ ஆர் சென்ட். ஜஸ்ட் ஃபீல். நான் வந்து ஒரு ஃபார்முலா ஒரு ஃபார்முலா எழுதும் குடுக்கலாம். பட் அப்படி கிடையாது. இது ஃபீல் பண்ணணும். ஃபீல் பண்ணதா உங்களுக்கு வந்து அதோட கான்செப்ட் வந்து ஒரு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். புரியுதா? ஸோ இந்த எம்வி மொமெண்டம். இந்த மொமெண்டம் பெர்பெண்டிகுலர் காம்போனன்ட் இது. ஸோ எம்வி ஆர் பெர்பெண்டிகுலர். வாட் இஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் வேல்யூ? ஆர் சைன். ஸோ அதனால தான் தட் இஸ் ஈக்குவல்ஸ் டூ எம்வி. ஓகேவா? ஸோ பிராக்கெட்ல வந்து யூ கேன் ரைட் as r sin. ஜஸ்ட் ப்ரூவ் பண்ண மாதிரி. தட் இஸ் ஈக்குவல் டு எம். ஸோ வாட் இஸ் r sin theta? R perpendicular. No. R perpendicular. And this is the magnitude, a value. The magnitude of angular moment. ஸோ ஓகேவா? ஸோ புரியுதா? ஸோ நம்ம வந்து ஒரு டிஃபரெண்ட் எக்ஸ்பிரஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எல் பார் తో நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல் பார் எவ்வளோ? ஆங்குலர் மொமெண்டம் ஈக்குவல் டு ஆர் பார் கிராஸ் பி பார். இது ஒரு ஃபார்முலா. அதுக்கப்புறம் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு எம்விஆர் சைன் தீட்டா. இது ஒரு ஃபார்முலா. அதுக்கப்புறம் we have seen அடுத்தக்கப்புறம் ஒரு ஆங்குலர் மொமெண்டம் வந்து ஒரு ஆங்குலர் மொமெண்டம் ஃபார்ம் வந்து நம்ம எப்படி எழுதலாம்? டிஃபரெண்டா கொஸ்டின் கேட்கும்போது நம்ம வந்து எல்லாமே இது அப்ளை பண்ணணும். புரியுதா? அதனால ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு எம்விஆர் பர்பெண்டிகுலர். இங்க முடிக்கல. இங்க ஆங்குலர் மொமெண்டம் வந்து இங்க எப்படி எழுதலாம்ன்றதை நம்ம பார்க்கலாம். சரி. ஸோ எல் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஓகேவா? எம்
V perpendicular in wow, பியூட்டிஃபுல். ஸோ MV ஆர் பெர்பெண்டிகுலர் எங்க MV பெர்பெண்டிகுலர் டு ஆர். அங்கே M ஆர் MV ஆர் பெர்பெண்டிகுலர். இங்கே MV பெர்பெண்டிகுலர் டு ஆர். சூப்பர். இப்ப பாருங்க. இப்ப பாருங்க தலைவா. நவ் ஃபார் எக்ஸாம்பிள்மா இந்த இடத்துல எல்லா ஸ்டூடெண்ட்டுமே மறக்காம லைக் பண்ணுங்க. ஓகே. நம்மளோட செக்ஷன் ஓகே கண்டிப்பா எல்லாமே லைக் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ நம்ம சேனல் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ இது வந்து லைக் இப்போ நம்மோட மேனேஜ்மெண்ட், நம்மோட டீம், பிஎம்என்டி டீம் வந்து இவ்ளோ ஸோ தே ஆர் டூயிங் ஃபார் யூ. ஸோ அவங்க நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா நம்ம வி ஹேவ் டு சப்போர்ட். ஸோ ரைட். ஸோ நவ் ஓகேம்மா. ஸோ நவ் இது வந்து சம் ஆங்கிள் தீட்டான்னு சொல்லலாம். இது வந்து ஆங்கிள் தீட்டா. ஃபர்ஸ்ட் திங். ஸோ ஆல்ரெடி இது வந்து வெலாசிட்டி. வெலாசிட்டிக்கு 2 காம்போனன்ட்ஸ் வருமா? கண்டிப்பா வரும். வாட் இஸ் த வெலாசிட்டி காம்போனன்ட் சொல்லுங்க? இது வந்து v cos தீட்டா. ஆமா. இது என்னது? இது வந்துமா லைக் இது வந்து 90 டிகிரி இது வந்து v sin theta. 2 components. v cos theta, v sin theta. Is that no? v cos theta, v sin theta. 2 components. Very good. So, இப்போ என்ன எழுதணும் சொல்லுங்க? Angular momentum is equals to yeah. So, what is the v perpendicular component? தலைவா பாருங்க. So, now this is the r and so now this is the. So, what is the perpendicular component? இங்க perpendicular component வந்து same story again. இங்க perpendicular component பாருங்க. What is the perpendicular component? இங்க பாருங்க. So what is the perpendicular component? This is the perpendicular component. Here perpendicular component will be the v sin theta. அவ்வளவுதான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. So m v okay, that is r sin theta. ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஆல்ரெடி see இது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். இது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. So so நமக்கு தெரியும். mvr r sin theta. இது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த ஃபார்முலா. ஓகே. So angular momentum is equal to mvr sin theta. That is equals to m okay ma. So v sin theta into r. Okay. So what is this v sin theta தலைவா? பாருங்க what is this v sin theta? This sin theta is the perpendicular component. Okay வா? The v sin theta is என்ன? Perpendicular component. So அதனால தான் v perpendicular into the another formula of angular momentum. So angular momentum வந்து புரியுதா? ஸோ நம்ம எவ்வளோ ஃபார்முலா எவ்வளோ டிஃபரெண்டா அந்த ஃபார்முலா எக்ஸ்பிரஷன் வந்தோன்னே நம்ம எப்படி எழுதணும்? சூப்பர் சார் அக்ஷய் வெரி குட்மா. ஸோ இப்போ புரியுதா? ஸோ ஒன்லி திருப்பி ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு சரி நான் வந்து உங்களுக்கு ஒரு இடத்துல வந்து சம்மரி சொல்றேன். நோட் பண்ணுங்க. சம்மரி. ஸோ ஒரு ஆங்குலர் மொமெண்டம் ஃபார்ம்ல வந்து நம்ம எத்தனை வேஸ்ல எழுதலாம்? அப்போதான் உங்களுக்கு எந்த கொஸ்டின் வந்தாலும் நீட் எக்ஸாம்ல கண்டிப்பா நீங்க எழுத முடியும். பாருமா ஸோ ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல்ஸ் டு எவ்வளோ? ஆர் பார் கிராஸ் பி. நான் எழுதலாமா? எழுதலாம். அதே மாதிரி எம்விஆர் சைன் தீட்டா இது ஒரு ஃபார்ம். அதே மாதிரி எம்வி ஆர் பர்பண்டிகுலர் இது ஒரு ஃபார்ம். அதே மாதிரி எம்வி பர்பண்டிகுலர் ஆர் ஆங்குலர் மொமெண்டம். Angular momentum is equal to r bar cos p bar. Angular momentum is equal to mvr sin theta. Angular momentum is equal to mvr perpendicular or mv perpendicular into r. ஆல்சோ நான் வந்து உங்களுக்கு டயகிராம்ல கூட ஃபீல் வந்து காட்டிட்டேன். எப்படி இந்த வி வி பர்பெண்டிகுலர் வருது అనేది நம்ம ஆல்ரெடி இந்த டயகிராம் நம்ம ஜஸ்ட் ஃபீல் பண்ணுங்க அவ்வளவுதான். மொமெண்டம் மாஸ் இன்டு வெலாசிட்டி. மொமெண்டம் பர்பெண்டிகுலர் பார் சைட். அதே மாதிரி இங்க பாருங்க. இன்டு மாஸ் இன்டு வெலாசிட்டி. இந்த மாஸ் இது மாஸ் இன்டு மாஸ் இன்டு வெலாசிட்டி வந்து இந்த ஆருக்கு பர்பெண்டிகுலர். காட்டிட்டு தலைவா சூப்பர் சார் வெரி குட் ஆக்சுவலி. ஓகே ஸோ கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ரெடி தலைவர் வெரி குட் தலைவர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட். இங்க வந்து இது வந்து பர்பெண்டிகுலர் மாதிரி ஓகே இது பர்பெண்டிகுலர் தான் ஓகேவா? இது கன்ஃபியூஸ் ஆகாது.
கண்டிப்பா. இங்க இங்க பாருங்க. இங்க பாருமா. So this is a perpendicular compound. A perpendicular கூட perpen this will nothing but V perpendicular. V sin theta equal to V perpendicular. Next. So ஒரு first question solve பண்ணலாம் பாருங்க. The first question, a particle P, okay, of mass particle P of mass 2 moving in a straight line. So a particle P of mass P, okay, particle P of mass 2 kg moving in a straight line with constant speed (10 meters per second) as shown. The angular momentum of P, the angular momentum of P about horizon. Yeah, so the angular momentum about horizon O is option A. எல்லாரும் option note பண்ணுங்க. 40 meters second square along x-axis and increasing. அதே மாதிரி ஆப்ஷன் பி பாருங்க 40 meters square எல்லாம் நோட் பண்ணுங்க ஆப்ஷன் செகண்ட் இன்வர்ஸ் along z axis. இது வந்து லைக் பேசிக்ஸ் லெவல்மா and increase. Forty meters square second inverse along z axis constant. அதே மாதிரி ஆப்ஷன் டி 40 meters square second inverse along z axis constant. ஸோ நமக்கு டயக்ராம் ஆல்சோ அவைலபிளா இருக்குமா? ஸோ அது வந்து சொல்றேன். அதுக்கு முன்னாடி வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்கம்மா. எல்லாரும் ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்க. பார்ட்டிகல் P இருக்கு of mass 2 kg மூவிங் இன் a straight line. The constant speed வந்து 10 meter per second as shown. So the angular momentum of P about horizon OA. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்கம்மா. எல்லாமே 40 எல்லாமே 40 kg. ஓகே, angular momentum ஓகே 40 kg மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் இன்வர்ஸ். இங்க மட்டும் ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லணுமா? இங்க பாருங்க. ஒன்றும் இல்லைம்மா, மாஸ் நம்ம மாஸோட யூனிட். ஸோ யூனிட் மட்டும் பார்த்துக்கலாம் ஒரு டைம். எனிதிங் யூ டேக் மாஸ் வந்துமா கேஜி, வெலாசிட்டி மீட்டர் பர் செகண்ட் டு மீட்டர். ஓகேவா? என்ன வரும்மா? கேஜி மீட்டர் ஸ்கொயர் இன்டு செகண்ட் பவர் -1 அப்படி கூட எழுதணும். ஸோ கேஜி, ஸோ ஆங்குலர் மொமெண்டம் யூனிட் என்ன? கேஜி எம் வி வி பர்பெண்டிகுலர் டு ஆர் ஆர் எம் வி ஆர் பர்பெண்டிகுலர். ஸோ m kg mass kg
velocity meter per second, distance meter. Kg meter into meter, meter square. So kg meter per second, so kg meter square, 1 by second தானே, so second inverse. So this is the unit of angular momentum. So நீங்க வந்து கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா வரணும். ஓகே, ஆங்குலர் மொமெண்டம் கேட்கிறாரு. Easy meter square 40. So along x-axis and increasing, along z-axis and increasing, along z-axis and a constant, along z-axis and sorry, along x-axis. So along x-axis and a constant. So along x-axis, along x-axis and a constant. Along x-axis and a constant. See, என்னோட ஒரே ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா? This is x direction. See, this is the x direction. ஓகேவா? This is the, for example, this is the, ஓகேவா? For example, இப்படி பாருங்க, x direction. This is the y direction. So z direction எப்படி இருக்கும்? Z direction வந்து நம்ம just okay, it will be coming like you. So இது வந்து உங்களுக்கு முன்னாடி வரும். The z direction. So இப்படி, it is inward. Okay, it is inward. So like this, x direction, y direction, and this will be the z direction. Right. So okay, diagram note பண்ணுங்க. So x direction, the x direction, direction. So இது வந்து horizon. They have also உங்களுக்கு distance கொடுத்துட்டாங்க. 2 meter இந்த distance பார்த்தீங்கன்னா 2 meter தலைவா. அப்புறமா good. So இந்த point B. உண்மையா நான் வந்து டைம் பார்த்தனா 10 10 10 ஆல்ரெடி 10 10. ஸோ ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட் ஆல்மோஸ்ட் 10 to 20 பேர் லைவ் வியூவர்ஸ் பார்க்கலாம். உண்மையே என்னோட வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஏன்னா நைட்டு 10 மணிக்கு நீங்க வந்து இவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்களா, இவ்வளோ படிக்கிறீங்களா, கண்டிப்பா நீங்க வந்து டாக்டர் ஆகணும். ஸோ டாக்டர் ஆகணும்னா கண்டிப்பா இதோட ஸ்பெஷல் குவாலிட்டி, இதோட ஸ்பெஷல் டிசிப்ளைன் வந்து கண்டிப்பா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வெரி குட், வெரி குட், கீப் இட். ரைட், வெரி குட். நவ் இப்போ வந்து இது பாயிண்ட் பி, ஓகேவா? ஸோ இது வெலாசிட்டி, குட். ஸோ வெலாசிட்டி, வெரி குட். ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு, ஸோ வி ஈக்குவல் டு 10. ஸோ அப்துல் கலாம் வந்து ஒரு கொட்டேஷன் சொல்லுவாங்க. அப்துல் கலாம், ஓகே, ட்ரை அண்ட் ட்ரை அன்டில் யூ கெட் சக்சஸ். ஓகே, ட்ரை அண்ட் ட்ரை அன்டில் யூ கெட் சக்சஸ். எஸ். ஸோ அது இல்லாம அப்துல் கலாம் வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு கொட்டேஷன் இருக்கு. ஓகே, த ட்ரீம், ஓகே, த ட்ரீம், ட்ரீம்னா என்ன தெரியுமா? உண்மையா ட்ரீம் வந்து இஸ் நாட் அலோ யூ டு ஸ்லீப். ஸோ உண்மையா சார் நான் டாக்டர் ஆகணும், நான் வந்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்ல போய் ஜாயின் ஆகணும், மத்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல போய் ஜாயின் ஆகணும், பாண்டிச்சேரி ஜிம்பமேர் பாண்டிச்சேரியில எம்பிபிஎஸ் படிக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கா, அந்த ட்ரீம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கா, அவ்வளோ பெரிய பெரிய அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கா, உங்களுக்கு கண்டிப்பா தூக்கமே வராது. ஸோ யுவர் ட்ரீம் இஸ் நாட் அலோ யூ டு ஸ்லீப். தட் இஸ் கால்ட் ட்ரீம். புரியுதா? ஸோ உங்களோட ட்ரீம், ஸோ யுவர் ட்ரீம் வில் நாட் எல்லோ. புரியுதா? யுவர் ட்ரீம் வில் நாட் அலோ யூ டு ஸ்லீப். ஸோ அது வந்து நீங்க கனவு, உங்களோட கனவு வந்து நீங்க நிறைவேறும். எஸ், நீங்க வெற்றி ஜெயம் வரைக்கு கண்டிப்பா இவங்க தூக்கமே வராது. எஸ், தட் இஸ் கால்ட் ட்ரீம். தட் இஸ் கால்ட் உண்மையா ஒரு நீட் ஆஸ்பிரேட். புரியுதுமா? தட் இஸ் கால்ட் ஒரு உண்மையா ஒரு நீட் ஆஸ்பிரேட். ஸோ அதுதான் நம்ம ஒரு டெடிகேஷன். அந்த டெடிகேஷன் வந்து நமக்கு வேணும். அந்த டெடிகேஷன் இருக்கா, கண்டிப்பாம்மா நீங்க எம்பிபிஎஸ்ஸே கிடையாது, ஒரு டாக்டரே கிடையாது. உங்கள வாழ்க்கையில வந்து கண்டிப்பா நீங்க ஒரு பெரிய லெவல், ஒரு பெரிய பொசிஷன் கண்டிப்பா நீங்க முடியும். பிகாஸ் ஆஃப் யுவர் கன்சிஸ்டன்சி, பிகாஸ் ஆஃப் யுவர் டெடிகேஷன், பிகாஸ் ஆஃப் யுவர் டிட்டர்மினேஷன், பிகாஸ் ஆஃப் யுவர் இன்ஸ்பிரேஷன், பிகாஸ் ஆஃப் யுவர் மோட்டிவேஷன், பிகாஸ் ஆஃப் யுவர் பேஷன்ஸ், பிகாஸ் ஆஃப் யுவர் டிசிப்ளின், பிகாஸ் ஆஃப் யுவர் ஹார்ட் ஒர்க், because of your smart work, because of your intellectual, because of your, because of your interest, because of your smartness, because of your lack of, because of your so much of your dedication. இது போதும். உங்களோட
ட்ரீம்க்கு கண்டிப்பா யூ வில் டெஃபினெட்லி சேஞ்ச். ரைட். வெரி குட்மா. எஸ். ஸோ இதுதான் ஒரு கொஸ்டின். கொஸ்டின் முடிச்சுட்டேங்க. ஸோ எல்லாமே ட்ரை பண்ணுங்க. வெரி குட், வெரி குட். ஸோ இதே மாதிரி ஓகே. ஸோ இதே மாதிரி ஸோ இந்த நான் எனக்கு ஒரு 20 பேர் லைவ் செஷன்ல இப்ப இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. 20 மெம்பர்ஸ்ல இந்த 20 மெம்பர்ஸ் இப்படியே நீங்க கண்டிப்பாமா நீங்க ஒரு 4 மாசம் அவ்வளவுதான் தலைவா. ஒரு 4 மந்த்ஸ். ஸோ ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 4 மாசம் 4 மந்த்ஸ் நீங்க இப்படியே நீங்க லைவ் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டு, அப்படியே லைவ் கிளாஸ் லிசன் பண்ணி, ப்ராப்ளம் சால்வ் பண்ணி, டெஸ்ட் எழுதுங்க. கண்டிப்பா உங்களோட சக்சஸ், உங்களோட கனவு, உங்களோட ட்ரீமு, உங்களோட எம்பிபிஎஸ், உங்களோட மத்ராஸ் மெடிக்கல் காலேஜ், உங்களோட தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், உங்களோட பாண்டிச்சேரி ஜிப்மர் காலேஜ், யாருமே கண்டிப்பா ஸ்டாப் பண்ண முடியாது. கண்டிப்பா. Yes or no? Definitely. Very good, Mark. Right. Done. So, இதுதான் ஒரு கொஸ்டின். ஓகே. வெரி குட், வெரி குட். எஸ். ஸோ இப்போ வந்துமா எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுங்க. குட். எல்லாரும் இந்த கொஸ்டின் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. குட். எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த கொஸ்டின். கம் ஆன். யா டெஃபினெட்லி. எஸ். வெரி குட் அக்ஷயா. வெரி குட். கம் ஆன்மா, கம் ஆன். இந்த கொஸ்டின் வந்து எல்லாம் ட்ரை பண்ணுங்க. A particle of mass 2k moving in a straight line with a constant speed 10 meter per second is shown. The angular momentum of a point P about O is. டயக்ராம் கூட பார்த்துக்கலாம். டயக்ராம் ஆல்சோ நீங்க செக் பண்ணிடலாம். டயக்ராம் கூட நீங்க செக் பண்ணிடலாம். குட், 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 குட். குட் பியூலா. வண்டர்ஃபுல் பியூலா. யாழினி, சகஸ்திரா, சிவஜீவி, டாக்டர் துர்காதேவி. எஸ். இந்த ஒரு கொஸ்டின் வந்து இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு கான்செப்ட் புரியுதுன்னா கண்டிப்பா ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட். 5 செகண்ட். எஸ். வெரி குட். கண்டிப்பா. குட் மா. இது வந்து ஆப்ஷன் சி. வெரி குட். ஸோ இது வந்து லைக் ஆப்ஷன் சிமா. ஆப்ஷன் சி பார்க்கலாம். ஓகே. ஸோ நான் வந்து ஓகே சின்ன டயகிராம். அதே டயகிராம் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். வரமா எல்லாரும் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் த எக்ஸ் ஆக்சிஸ். த எக்ஸ் ஆக்சிஸ். இது வந்து ஒய் ஆக்சிஸ். ஒண்ணும் இல்ல. இது வந்து ஜஸ்ட் இந்த கொஸ்டினமா லைக் ஒரு 5 செகண்ட்ஸ்ல முடிச்சிடலாம். பட் வந்து கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன் ஒரு டைம். ஓகே. அது மட்டும் ஃபோக்கஸ். ரைட். குட். ஸோ இப்போமா இதுதான். இப்போ ஓகே. ஸோ கொஸ்டின்ல வந்து வெரி கிளியரா சொல்லிட்டாருமா. கொஸ்டின்ல வந்து வெரி கிளியர். ஸோ இது வந்து பாடி ஆஃப் மாஸ் எம்மா. ஓகேவா? ஸோ பர்பெண்டிகுலர் இருக்கு. இது என்னது? மொமெண்டம். ஸோ மொமெண்டம் வந்து இருக்கு. மொமெண்டம் என்னமா? மொமெண்டம் என்ன? மாஸ் இன்டு வெலாசிட்டி அவ்வளவுதான். ஓகே. மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஸோ பாடியோட மொமெண்டம்னா மாஸ் இன்டு வெலாசிட்டி. தட் இஸ் எம் இன்டு வி. ஸோ பாடியோட மொமெண்டம்னா மாஸ் இன்டு அண்ட் இஸ் ஆர் பர்பெண்டிகுலர். ஸோ ரொம்ப கிளியரா தெரியுது பாருங்க. மொமெண்டம் மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஸோ இது பர்பெண்டிகுலர். ஆர் பர்பெண்டிகுலர். இப்போ ஆர் பர்பெண்டிகுலர் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஆர் சைன் தீட்டா தானே ஆல்ரெடி நம்ம வந்து முன்னாடி ப்ரூவ் பண்ணிட்டோம். 2 மீட்டர். ஓகேமா? இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இந்த ஆர் பர்பெண்டிகுலர் வந்து எவ்வளோமா? இட் இஸ் 2 மீட்டர். ஓகேவா? ரைட். அதே மாதிரி இந்த இடத்துல கூட நீங்க பார்க்கலாம். இந்த இடத்துலனே நீங்க பார்க்கலாம். ஓகேமா? இந்த இடத்துலனே பார்க்கலாம். இது எவ்வளோமா? இது இந்த இடத்துல திஸ் இஸ் ஆல்சோ 9. இது இது இந்த சைடு ஆர் பர்பெண்டிகுலர்னா இந்த சைடு ஆர் பர்பெண்டிகுலர்.
ஓகே. இது வந்து ஓமா, இது வந்து எக்ஸ் டைரக்ஷன், இது வந்து ஒய் டைரக்ஷன். வெலாசிட்டி எவ்வளோ தெரியுமாமா? வெலாசிட்டி வந்து ஓகே வெலாசிட்டி எவ்வளோ? வெலாசிட்டி வந்துமா 10 ஐ கேப் பர் செகண்ட். ஸோ 10 என்ன? வெலாசிட்டி 10. வேல்யூ வந்து 10. ஸோ 10 இஸ் த மேக்னிட்யூட். ஸோ கான்ஸ்டன்ட் வேல்யூ. ரைட். இப்போ நான் என்ன கேட்கிறேன்? ஃபர்ஸ்ட் ஓகே. ஃபர்ஸ்ட்மா சொல்லுங்க. வாட் இஸ் த எல்எம்மா? மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டி எப்படி? ஸோ எம் வி இன்டூ ஆர் பர்பெண்டிகுலர். ஃபார்முலா. எம் அவர் என்ன கொஸ்டின்ல வந்து என்ன கேட்டாருமா? ஆங்குலர் மொமெண்டம் தானே கேட்கிறாரு. ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் வி அபவுட் ஓ அதனால தான் எம்வி ஆர் பர்பெண்டிகுலர். ஸோ மாஸ் எவ்வளோமா? 2 கேஜி. வெலாசிட்டி எவ்வளோ? 10. ஆர் பர்பெண்டிகுலர் இங்க பாருங்க. ஆர் பர்பெண்டிகுலர் அவர் ஆல்ரெடி குடுத்துட்டாங்க கொஸ்டின்ல. ஆர் பர்பெண்டிகுலர் வந்து 2. ஸோ 2 இன்டூ 10 20 20 இன்டூ 2 40. ஓகேவா? ஸோ 40. ஸோ நீங்க ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, எல்லாமே 40 40 40 40. ஸோ மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டி தெரிஞ்சா நமக்கு இந்த சம் சால்வ் பண்ண முடியாது. நமக்கு டைரக்ஷன். இப்ப யாராச்சும் டைரக்ஷன் சொல்றீங்களா? யாராச்சும் டைரக்ஷன் வந்து சொல்றீங்களா? யாராச்சும் டைரக்ஷன் சொல்றீங்களாம்மா? இது வந்து ஆர். ஓகே. யாராச்சும் டைரக்ஷன் சொல்றீங்களா? டைரக்ஷன். டைரக்ஷன் ட்ரை பண்ணுங்க எல்லாரும். யாராச்சும் டைரக்ஷன் சொல்றீங்களா? யாராச்சும் டைரக்ஷன் டைரக்ஷன்மா ஆர் வி. யாராச்சும் டைரக்ஷன் சொல்ல முடியுமா? யாராச்சும் டைரக்ஷன் சொல்ல முடியுமா? வெலாசிட்டி வெலாசிட்டி என்ன டைரக்ஷன் எஸ் ஜெட் ஆக்சிஸ் இங்க பாருங்க ஆர் ஓகே clockwise ஆர் ஆர் வெலாசிட்டி ஸோ புரியுதா ஸோ ஆர் டு வி ஸோ ஜெட் ஆக்சிஸ் அண்ட் எப்படி போகுது இன்வர்ட் போகுது ஓகேவா ஸோ அதனால தான் ஸோ எல் பார் ஓகே ஸோ டைரக்ஷன் இட் இஸ் இன் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டைரக்ஷன் இன் தட் இஸ் ஜெட் டைரக்ஷன் குட்மா தட் இஸ் ஜெட் டைரக்ஷன் ஜெட் ஆக்சிஸ் அண்ட் அப்புறம் அதுக்கு 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 பக்கத்துல பாருங்கம்மா ஜெட் ஆக்சிஸ் ஓகே ஓகேவா ஜெட் ஆக்சிஸ் ஓகே பட் ஜெட் ஆக்சிஸ் கான்ஸ்டன்டா இன்க்ரீசிங் அது கூட சொல்லணும் ஓகே இது பாருங்க ஜெட் ஆக்சிஸ் நல்லா பாருங்க ஜெட் ஆக்சிஸ் இன்க்ரீஸ் 40 ஓகே கரெக்ட் ஜெட் ஆக்சிஸ் கரெக்ட் பட் ஜெட் ஆக்சிஸ்ல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இங்க பாருங்க ஜெட் ஆக்சிஸ் இன்க்ரீசிங் ஆர் கான்ஸ்டன்ட் இதுல வந்து ஏது கரெக்ட் இன்க்ரீசிங்கா கான்ஸ்டன்டா ஜெட் ஆக்சிஸ்ல வந்து இன்க்ரீசிங்கா கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட் ஒய் வெரி சிம்பிள் இப்போ இங்க பாருங்க இப்போ இந்த வெலாசிட்டி 10 வெலாசிட்டி மாறாது 10 இப்படி இந்த மாஸ் வந்து மாறாது இப்போ இந்த பென் வந்து ஒரு கிராம் அது 2 கிராம் அந்த 2 கிராம் மாறாது ஸோ மாஸ் ஆல்ரெடி கான்ஸ்டன்ட் ஸோ வெலாசிட்டி 10 இஸ் ஏ கான்ஸ்டன்ட் ஸோ பாடி வந்து 10 10 10 10 10 10 10 இப்போ 10 10 10 10 10 10 10 பாடி வந்து 10 தான் போகும் அதே மாதிரி வாட் அபவுட் ஆர் பர்பெண்டிகுலர் இந்த 2 ஆல்சோ ஏ கான்ஸ்டன்ட் ஸோ அதனால தான் ஸோ மேக்னிடியூட் 40 டைரக்ஷன் வந்து ஆர் டு வி ஜெட் டைரக்ஷன் இன்வர்ட்ஸ் அதே மாதிரி இட் இஸ் a கான்ஸ்டன்ட் ஸோ ஆப்ஷன் நம்பர் சி எல்லாரும் இங்க புரியுதா எல்லாரும் இங்க புரியுதா யா ஸ்பீடு கான்ஸ்டன்ட் ஸோ மொமெண்டம் கான்ஸ்டன்ட் அப்படி கூட சொல்லணும் காட் இட் குட் யா குட் குட் ரைட் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்மா ஓகே ரைட் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் டோன்ட் வரிமா ஜஸ்ட் ஒரு 2 கொஸ்டின் மட்டும் ரைட் முடிச்சிடும் 10:30 முடிச்சிடும் நெக்ஸ்ட் கொஸ்டின் நோட் பண்ணுங்க a particle of mass m particle of mass m in the xy plane with a velocity in the straight line AB நோட் பண்ணுங்க அவங்க straight line AB the angular momentum of
particle, the angular momentum of the particle with respect to origin, with respect to origin O LA. பார்ப்போம் இந்த கொஸ்டின் யார் ஆன்சர் பண்ணுவாங்க when respect to origin O is LA when E பார்ப்போம் வெரி குட்மா when E at A அதே மாதிரி and LB LB when it set B at B very simple question and a very logical question இது ஒரு பக்கா ஒரு லாஜிக்கல் அண்ட் ஆல்சோ சிம்பிள் கான்செப்ட் வந்து புரியுதா கண்டிப்பா யூ கேன் ரீட் கான்செப்ட் எல்ஏ கிரேட்டர் தென் எல்பி அதே மாதிரிமா எல்ஏ இஸ் அதே மாதிரி ரிலேஷன் பிட்வீன் எல்ஏ அண்ட் எல்பி அதே மாதிரி எல்ஏ லெஸ் தென் அப்புறம் வந்து ஆப்ஷன் டி வந்து எல்லாம் ட்ரை பண்ணுங்க ஸோ டயக்ராம் ஆல்சோ இருக்குமா டயக்ராம் ஆல்சோ இருக்கு டோன்ட் வரி அதே மாதிரிமா between relation between okay ముందు L between and LB LA and depends up slope slope of the line AB டயக்ராம் தரமா அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பா ஒரு ஐடியா ஆஃப் த லைன் ஒன்றும் இல்லை ஆப்ஷன் டி வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எல்ஏக்கு எல்பி வந்து ரிலேஷன் வந்து ஸ்லோப் ஆஃப் த லைன் ஏபி கொடுக்குறான்னு சொல்றாரு ஓகே டயக்ராம் வந்து ட்ரா பண்ணி காட்டுறேன் ஒரே நிமிஷம் டயக்ராம் பாருங்க இது வந்து லைக் எக்ஸ் ஆக்சிஸ் to like y-axis x-axis y-axis இப்போ நல்லா பாருமா ஓ கரெக்ட் ஸோ இதுதான்மா கொஸ்டின் இதுதான் ஓகே இது பார்த்தீங்கன்னா ஏ இது பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் ஒரு கொஸ்டின் ஸோ எல்லாரும் ட்ரை பண்ணுங்க இது ஆர்ஜின்னு சொல்லணும் ஸோ விச் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஸோ பக்கா கான்செப்டுவல் கொஸ்டின் ஒரு பக்கா கான்செப்ட் ஓகேமா ஸோ மாஸ் இன்டு வெலாசிட்டி அவ்வளோதான் இங்க எதுவுமே கொடுக்கல அவ்வளோ ஸோ கொஸ்டின் மட்டும் படிச்சிருங்க கொஸ்டின் மட்டும் பண்ணுங்க ஸோ எ பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் எம் ஒரு பார்ட்டிகல் இருக்கும் அந்த பார்ட்டிகளோட மாஸ் எவ்வளோ ஸ்மால் எம் in the xy plane xy plane low with a velocity v along the straight line the angular momentum of particle with respect to origin o is la when it is at a lb when it is at then nb good so ஒன்னு இல்லையம்மா see what a beautiful question தெரியுமா first இது பாருங்க ஒன்னு இல்லை ஃபர்ஸ்ட் இங்கே mv இருக்கு எஸ் நோ மாஸ் இன்டு விதி ஸோ ஏ இடத்துல mv மாஸ் இன்டு வெலாசிட்டி me ஸ்ட்ரைட் லைன் வெரி குட் இங்க பாருங்க ஸோ இது மாஸ் இன்டு வெலாசிட்டி momentum this is also mass into velocity இது பாருங்க இது நம்ம இது பாருங்க இப்போ ஒரு லைன் வந்து நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா you draw a one line here
ஆ, ஒரு லைன் ஹியர். இந்த லைன் எப்படி இருக்கும் தலைவா சொல்லுங்க? இந்த லைன் எப்படி இருக்கும்? லைன் வந்து ஸோ எம்பிக்கு எப்படி இருக்கும் இந்த லைன்? பெர்பெண்டிகுலர். எஸ் ஆர் நோ? பெர்பெண்டிகுலர். சே இதுன்னா ஆர் பெர்பெண்டிகுலர் ஓகேவா? இந்த லைன் எப்படி இருக்கும்? இந்த லைன் வந்து ஆர் பெர்பெண்டிகுலர். எஸ் ஆர் நோ? அவ்வளவுதான். ஸோ மொமெண்டம் தலைவா ஏ அண்ட் பி ஸ்ட்ரெயிட் லைன் மீது இருக்கு. ஸோ ஏக்கு மாஸ் இன்டு வெலாசிட்டி இன்டு ஆர் பெர்பெண்டிகுலர் அண்ட் பி ஆல்சோ மாஸ் இன்டு வெலாசிட்டி ஆர் பெர்பெண்டிகுலர். ஸோ ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஆங்குலர் அவ்வளவுதான். புரியுதா? ரைட். ஸோ அதனால தான் ஆக்சுவலி ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு ஓ. ஸோ ஏ வித் ரெஸ்பெக்ட் டு வி பார்த்தீங்கன்னா, இப்போ தெரியுமா? எம்வி ஆர் பெர்பெண்டிகுலர். அதே மாதிரி ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஓ பார்த்தீங்கன்னா, எம்வி ஆர் பெர்பெண்டிகுலர். ஸோ பி வித் ரெஸ்பெக்ட் டு ஓ பார்த்தீங்கன்னா, எம்வி ஆர் பெர்பெண்டிகுலர். புரியுதா? அதனால தான் ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்குலர் மொமெண்டம் ஏ இஸ் எவ்வளவு? ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் பி புரியுதா? ஸோ ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் பி. காட் இட்? வெரி சிம்பிள் தலைவா. ஸோ ஆக்சுவலி இந்த கொஸ்டின் வந்து நீங்க சால்வ் பண்றே தேவையில்லை. பிகாஸ் எது தெரியுமா? பிகாஸ் கிறிஸ்டல் வெரி குட். இங்க பாயிண்ட் ஏ இருக்கு. இங்க பாயிண்ட் பி இருக்கு. இங்க பாயிண்ட் சி இருக்கு. எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைன் மீது இருக்கு. எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு. ஸோ மாஸ் இன்டு வெலாசிட்டி ஒரே டைரக்ஷன். அந்த எம்வி பர்பெண்டிகுலர் காம்போனன்ட் ஆர் பர்பெண்டிகுலர். ஸோ மாஸ் இன்டு வெலாசிட்டி மொமெண்டம் அண்ட் ஆர் பர்பெண்டிகுலர். எம்வி ஆர் பர்பெண்டிகுலர். அதனால தான் ஏக்கு எவ்வளோ ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும், பிக்கு அதே ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும். புரியுதா தலைவா? காட் இட்? ஓகேம்மா? புரியுதா? புரியுதா? காட் இட்? கிளியர். நான் வந்து ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் ஹோம்வொர்க் தரேன். ஒரே ஒரு பியூட்டிஃபுல் கொஸ்டின். ஒரு ஒரு ரொட்டேஷனல் மோஷன் பிளஸ் ப்ரொஜெக்டைல் மோஷன். ஒரு ரொட்டேஷனல் மோஷன் ப்ரொஜெக்டைல் மோஷன். புரியுதா? ஒரு ரொட்டேஷனல் மோஷன் பிளஸ் ப்ரொஜெக்டைல் மோஷன் பாருங்க. லாஸ்ட் கொஸ்டின் தரேன். டோன்ட் வரி. இது வந்து ஒரு பேசிக்ஸ் லெக்சர். ஆல்ரெடி சொன்னேனா, நான் வந்து ஒரு பேசிக் லெக்சர்மா. பார்ட்டிகல் நோட் பண்ணுங்க. பார்ட்டிகல் முடிச்சாச்சு. ஜஸ்ட் 2 மினிட்ஸ். Particle of mass projected with velocity projected velocity at an angle theta horizontal. Find its angular momentum. Find its angular momentum. uh, Find the angular momentum of the projection. Note பண்ணுங்க. Projection and to point. தலைவர் இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் ஓகே. ஒரு கான்செப்ட் வந்து நீங்க புரிஞ்சுனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டுனா கண்டிப்பா இந்த கொஸ்டின் ஆப்ஷன்ஸ் கூட தரேன். நோட் பண்ணுங்க. ஓகேவா? cos theta by 2. அதே மாதிரி MB sin theta. ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி நோட் பண்ணீங்கன்னா ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி தரேன். MV cube sin square theta cos theta by G. MV square sin square theta cos theta by 2. லாஸ்ட் ஆப் ND பார்க்கலாம். Good.
ஒரு நிமிஷம் வந்து ஹேங் ஆகட்டே. ஆப்ஷன் சி MV2 sin ஸ்கொயர் தீட்டா ஆப்ஷன் புரிச்சு. புரியுதா தலைவா? தென் ஸோ கேன் யூ ட்ரை இந்த கொஸ்டின் வந்து ட்ரை பண்ணி ஓகே சொல்றீங்களா? இதுதாம்மா பேசிக் லெக்சர் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். ஐ திங்க் எல்லாருக்கும் இந்த செஷன் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே கண்டிப்பாமா மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஆல்சோ காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம காமெண்ட் பண்ணுங்க. கிளாஸ் பத்தி ஓகே சண்டே எக்ஸ்பிரஸ் சண்டே வந்து 10 மணி 10:30 கிளாஸ் போயிட்டே இருக்கும் உங்களுக்காக. எஸ் நம்மோட பிஎம்என்டி ஸ்டூடெண்ட். அதனால தான் கண்டிப்பா மறக்காம லைக் பண்ணுங்க, காமெண்ட். சரி வணக்கம். தேங்க் யூ. வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.